பெங்களூர்ல ஆகஸ்ட் 23ஆம் தேதி தொடங்கவுள்ள 2026 துலிப் கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான கிழக்கு மண்டல அணியுடைய துணை கேப்டனாக 15 வயதான இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு. இவ்வளவு சிறிய வயதுல அவருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. கிழக்கு மண்டல தேர்வுக்குழு உறுப்பினர் பிரவஞ்சன் முல்லிக் அதற்கு விளக்கமுமே கொடுத்திருக்காரு. இது குறித்து பிரவஞ்சன் முல்லிக் பேசும் பொழுது, அவரை நாங்கள் கேப்டனாக்கவில்லை, துணை கேப்டனாகத்தான் நியமித்துள்ளோம். அணியுடைய கேப்டனாக இஷான் கிஷன் செயல்பட இருக்காரு. இஷான் கிஷன் விக்கெட் கீப்பராக இருப்பதால மைதானத்தில் அவர் முழுமையாக செயல்படுவார். வைபவ் சூரியவன்ஷிக்கு இந்த பொறுப்பு வழங்கியதன் மூலம் அவர் ஒரு தலைவராக மேலும் முதிர்ச்சி அடைய முடியும். வயது வளர வளர அவர் நாளுக்கு நாள் சிறந்த பக்குவத்தை அடைஞ்சிட்டு இருக்காரு. இந்த துணை கேப்டன்சி என்ன கூடிய விரைவிலேயே இந்தியாவுடைய மெயின் கேப்டனாக கூட இவராக தகுதி பெற்றவர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளியிருக்காரு. ஸோ தற்போது பாத்தீங்கன்னா T20 கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயர் அவர்கள் சோபிச்சிட்டு இருக்காரு. என்னதான் தொடர் தோல்விகளை சந்தித்தாலுமே கடைசியாக நடித்த ஜிம்பாப்வேவுக்கு எதிரான T20 போட்டிகள்ல தொடர்ச்சியாக 3 வெற்றிகளை பதிவு பண்ணிருக்காரு. சோ அடுத்தடுத்து வெற்றிகளை கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்காரு. சோ அப்படி இல்லாத பட்சத்துல கண்டிப்பாக கேப்டன்சி மாறும். சோ அந்த கேப்டனாக சூரியவன்ஷி இருப்பாரா அப்படின்னு பல கேள்விகளுமே எழுந்துட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.